ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டைரக்ட் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து மனோஜ் பாஜ்பாய் நடிச்சிருக்காங்க, கிரிஜா நடிச்சிருக்காங்க, அப்புறம் மட்டும் பலர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த ப்ரெமிசஸ். அதாவது வந்து சார்லஸ் சோப்ராஜ் வந்து ஆல்ரெடி வந்து தீகார் ஜெயிலில் உண்மையாகவே ஒரு வாட்டி வந்து எல்லாருக்கும் வந்து அவருடைய பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு பாயசத்தை கொடுத்து மொத்த ஜெயிலையும் மயங்க வச்சுட்டு சாவியை திறந்து அழகாக ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெண்டேன்னு ஒருத்தர் வந்து மதுக்கர் பாலபுராவ் ஜெண்டே அப்படின்ற ஒருத்தர் வந்து போய் பிடிச்சாரு. இவர் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை முதல்ல கைது பண்ணும்போது உள்ளே கொண்டு வந்ததும் அவர் தான்ன்றது தான் இந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பட் சோப்ராஜ்ன்றது சொல்லாமல் வேற ஒரு மாதிரியான ஒரு பேரை வச்சு இந்த ஒரு ஃபன்னியான விஷயத்த நிறைய காமெடியாக இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மனோஜ் பாஜ்பாயோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட நடிப்பாகட்டும், அதற்கப்புறம் வந்து அவருக்கும் ஒரு மனைவி கிரிஜாவுக்கும் இடையே இருக்கிற சின்ன சின்ன ஊழல்கள், ரொமான்ஸ் ஆகட்டும். கிரிஜா பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு லட்டு போல் இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க போல இருக்குது. கிரிஜாவை அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் மராத்தி ஒய்ஃபாக பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய இடத்துல வந்து நம்மளை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களில் ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து சிரிக்க முடிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அத்தனை சிரிப்பும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. சில சமயத்தில் கொஞ்சம் அப்சர்வ் காமெடியாக இருந்தாலும் இந்த அப்சர்வ் தனத்தெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து அட்டஸ்டச்சு பார்க்கும்பொழுது சார்லஸ் சோப்ராஜோட கதை தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கார்ல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரில் சொன்னாலும் கூட சோப்ராஜ் மாதிரியே இருக்கிற ஆள் தான் வச்சுருக்கிறாங்க. அவர் பார்க்கறதுக்கு சோப்ராஜ் மாதிரியே இருக்கார். ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் அந்த படம் வந்துடுது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவங்க லாஜிக் மீறலோடு இருக்கிற காட்சிகள் வந்து கொஞ்சம் லாஜிக் மீறலாக இருந்தாலும் கூட, பட் இந்த படம் காமெடி படம் தான்ன்ற எண்ணத்தோடு நம்ம படம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக நமக்கு வந்து போர் அடிக்க வைக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.